Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் ரெப்ரசன்ஸ் த டெஃபிஷியன்சி ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல் இன் அ கிவன் கம்பவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேச்சுரேட்டட் ஏசைக்ளிக் கம்பவுண்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஈத்தேன் எடுத்துக்கிறோம். ஈத்தேன் நம்ம டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணோம்னா நமக்கு ஹைட்ரஜன் லாஸ் ஆகும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் லாஸ் ஆகும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் லாஸ் ஆகும். ஸோ 2 ஹைட்ரஜன் லாஸ் ஆகி நமக்கு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஈத்தேன் எடுத்துக்கிட்டோம், நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? ஈத்தீன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அல்கேன் சிங்கிள் பாண்டாக இருக்கிறது டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு ஹைட்ரஜனை லாஸ் பண்ணி. அல்கீனா ஃபார்ம் ஆகிருக்கு. சிங்கிள் பாண்டாக இருக்கிற அல்கேன் டபுள் பாண்டாக அல்கீனா கன்வெர்ட் ஆகிருக்கு. எப்படி? ஒரு 2 ஹைட்ரஜனை லாஸ் பண்ணி. ஸோ இதில் இனிஷியலாக சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் இருந்துச்சு. சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா விச் ஹாவ் சிங்கிள் பாண்ட். அன்சாச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இல்லைனா ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். நமக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகிருக்கிற ப்ராடக்ட் அன்சாச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்லேருந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதில் ஹைட்ரஜன் டெஃபிஷியன்சியை எத்தனை ஹைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்குது? 2 ஹைட்ரஜன் டெஃபிஷியன்சி. இதை குறித்து காட்டுறது தான் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஸோ இட் ரெப்ரசன்ஸ் த டெஃபிஷியன்சி ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல் இன் கிவன் கம்பவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சேச்சுரேட்டட் ஏசைக்ளிக் கம்பவுண்ட். இதோடைய ஏசைக்ளிக் கம்பவுண்ட் இனிஷியலாக இருந்த ஏசைக்ளிக் கம்பவுண்ட் கூட கம்பேர் பண்ணி இதில் ஹைட்ரஜன் டெஃபிஷியன்சியை சொல்கிறது தான் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஸோ இப்போ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எப்படி டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுறது? இப்போ அதில் ஹாலோஜனும் இருக்குது, ஆர் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி நம்ம டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க, ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எப்படி டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஃபேஸஸ்னால் கொடுத்துட்டாங்க, ஒரு ஷேப் மாதிரி இருக்கும், அது நீங்கள் சாலிட் ஸ்டேட்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பார்க்கலாம். ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் CH4 ஈத்தேன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கார்பன் +1 மைனஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஹாலோஜன் ஆட்டம்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நைட்ரோஜன் ஆட்டம்ஸ் டிவைடட் பை த ஃபார்முலா. ஸோ இப்போ CH4 அதுக்கு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணலாம். கார்பன் 1 இருக்குது +1, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது, ப்ளஸ் ஹாலோஜன் இல்லை அப்போ 0, நைட்ரஜன் இல்லை அப்போ நைட்ரஜனும் 0, டிவைடட் பை 2. ஸோ 2 1 இஸ் 2 2, 2 minus 2 அப்போ 0. ஸோ மீத்தேனுடைய டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 0. இப்போ நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். C4H6. ஸோ இப்போ இதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் பார்க்கலாம். அப்போது டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 0 இருக்குது அப்படின்னா அதில் சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 4 +1 மைனஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 6 ப்ளஸ் ஹாலோஜன் ஆட்டம்ஸ் ஆர் 0 மைனஸ் நைட்ரஜன் 0 டிவைடட் பை 2 3. 4 + 1 என்னது? 5 மைனஸ் 3. ஸோ அப்போ நமக்கு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கேஸ் 2க்கான டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இதில் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் ப்ளஸ் ரிங். இங்கே எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? 2 பை பாண்ட்ஸ் இருக்குது. டபுள் பாண்டில் ஒரு பை பாண்டும் ஒரு சிக்மா பாண்டும் இருக்கும். ட்ரிபிள் பாண்டில்
2 பை பாண்டும் அண்டு ஒரு சிக்மா பாண்டும் இருக்கும். சிங்கிள் பாண்டில் நமக்கு ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்கும், பை பாண்ட் இருக்காது. ஸோ டபுள் பாண்டில் வந்து ஒரு பை பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே இன்னொரு பை பாண்ட், டோட்டலி 2 பை பாண்ட். அண்ட் எத்தனை ரிங் இருக்குது? ஒரே ஒரு ரிங் இருக்குது. ஸோ 2 பை பாண்ட் ப்ளஸ் 1 ரிங் இஸ் 3. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வந்து இதுக்கு 3. அடுத்த எக்ஸாம்பிள் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். இதில் எத்தனை பை பாண்ட் இருக்குது? ஒரு பை பாண்ட். அண்ட் எத்தனை ரிங் இருக்குது? ஒரு ரிங். ஸோ இதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 2. ஓகேவா? வேறு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த காம்பவுண்டுக்கு எப்படி டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கண்டுபிடிக்கிறது? நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன இதை வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன். கார்பன் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது ப்ளஸ் 1 மைனஸ் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது? இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே 1 ஹைட்ரஜன், இங்கே 1 ஹைட்ரஜன், இங்கே 1 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை டோட்டலாக இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 ப்ளஸ் எத்தனை ஹாலோஜன் ஆட்டம்ஸ் இருக்குது? 0 ஹாலோஜன் ஆட்டம்ஸ். நைட்ரஜன் 0 டிவைடட் பை 2. ஸோ 4 5 ப்ளஸ் 1 6 6 மைனஸ் 4 என்னது? 2. அப்போ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். இது ஒரு ட்ரிக், நான் உங்களுக்கு வேறு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு காம்பவுண்டில் எத்தனை இந்த காம்பவுண்டில் எத்தனை பை பாண்ட் இருக்குது? ஒரு பை பாண்ட் இருக்குது. எத்தனை ரிங் இருக்குது? 0 ரிங். ரிங்கே இல்லை. ஃபார்முலா என்னது? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் ப்ளஸ் ரிங். ஸோ இதில் ஒரு பை பாண்ட் இருக்குது, இதில் 0 ரிங். ஸோ அப்போ இதில் எத்தனை டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வரும்? 1 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஸோ அப்போது இந்த மாதிரி லீனியர் சைக்ளிக் காம்பவுண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தனை பை பாண்ட் இருக்கோ அதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இருக்கும். எத்தனை பை பாண்ட் இருக்கோ அத்தனை டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பை பாண்ட் இருக்குன்னா அப்போ 1 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். 2 பை பாண்ட் அப்படின்னா 2 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். 3 பை பாண்ட் இருக்குன்னா 3 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஓகேவா? அதே மாதிரி 1 ரிங் இருந்ததுன்னா அதில் 1 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இருக்கும், இந்த பை பாண்ட்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போ 2 ரிங் இருந்ததுன்னா அதில் 2 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் இருக்கும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாம். அண்ட் வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸஸ் யூஸ் பண்ணி டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா இதில் க்யூப் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இந்த க்யூப்பில் வந்து எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 1 2 3 கீழே 4 இங்கே 5 ஃப்ரண்ட்டில் 6. ஸோ அப்போ டோட்டலாக 6 ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? இதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் மைனஸ் 1 இதான் இதோட டிகிரி ஆஃப் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வரும். இதுக்கு 6 minus 1 5 is the degree of unsaturation. ஸோ இதை வச்சு நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் C4H6. இப்போ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது? கார்பன் எவ்வளோ? 4 ப்ளஸ் 1 மைனஸ் ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 6 ப்ளஸ் ஹாலோஜன் ஆட்டம் 0 நைட்ரஜன் ஆட்டம் 0 டிவைடட் பை 2 3 4 ப்ளஸ் 1 5. அப்போ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 2. C6H6. C6H6னா பென்சீன். ஸோ நம்ம பென்சீனுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சும் கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா வச்சும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே சேம் தான் வரும். இப்போ நான் இங்கே ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒனில் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷனுக்கு எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 6 ப்ளஸ் 1 மைனஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எவ்வளோ? 6 மீதியெல்லாம் 0 டிவைடட் பை 2 3 6 ப்ளஸ் 1 7 7 மைனஸ் 3 4 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 4. இப்போ நான் ரிங்கு இதை வச்சு ஷார்ட்கட் வேல கண்டுபிடிக்கிறேன். நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணும். 1 2 3 3 பை பாண்ட்ஸ் இருக்குது. 3 ப்ளஸ் எத்தனை ரிங்கு? ஒரு ரிங்கு. அப்போ நமக்கு 4 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வருது. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடது
கண்டுபிடிக்கிறோம். கார்பன் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. +1 minus number of hydrogen 8 divided by 2. Remaining nitrogen, oxygen 0. 4. 8 plus 1 9. 9 minus 4 5. Degree of unsaturation 5. And இது ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எத்தனை பை பாண்ட் இருக்குது? ஒரு பை பாண்ட் இருக்குது. நோ ரிங். ஸோ அப்போது ஒரு பை பாண்ட்னா ரிங் இல்லாமல் ஒரே ஒரு டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். அடுத்து 1 பை பாண்ட் 1 ரிங். ஸோ அப்போ 1 + 1 2 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். பென்சின் நம்ம இதை பார்த்துட்டோம், ஏற்கனவே இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். என்ன எப்படி எத்தனை பை பாண்ட் இருக்குது? 1 2 3 பை பாண்ட் 1 ரிங். ஸோ 3 + 1 4 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். அடுத்து இது நம்ம ஜஸ்ட் இதை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இங்கே நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ் 2. அண்ட் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? இதோட ஸ்ட்ரக்சர் நான் ட்ரா பண்ணுறேன். கார்பன், ட்ரிபிள் பாண்ட், நைட்ரஜன். இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கும், கார்பன் கூட பாண்டாக இருக்கும். தென் இங்கே ஒரு கார்பன் இருக்குது. கார்பன் கார்பன், இங்கே கார்பன் கார்பன். இதுதான் இதோடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். இங்கே வந்து 1 2 3. அப்போது இன்னொரு ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஓகே, இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் என்னது? எத்தனை நைட்ரஜன் ஆட்டம், எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8 carbon atoms plus 1 minus number of hydrogen atoms 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 hydrogen atoms plus number of halogen atoms. Halogen atoms இங்கே இல்லை, 0 halogens. and minus n nitrogen. எத்தனை nitrogen இருக்குது? 1 2 nitrogen இருக்குது divided by 2. அப்போது 8 plus 1 9 minus 10 minus 2 8. 8 by 2 is 4. Degree of unsaturation 5. So இதோட degree of unsaturation என்னது? 5. இதை கால்குலேட் பண்ணலாம். எத்தனை பை பாண்ட் இருக்குது? 1 2 3 4. 4 பை பாண்ட் இருக்குது. எத்தனை ரிங் இருக்குது? 1 ரிங். ஸோ இப்போ 4 + 1 5. 5 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். இது நான் சொல்கிறேன். 11th ஒன் பாருங்கள். எத்தனை பை பாண்ட் இருக்குது? 1 2. ஸோ அப்போ 2 பை பாண்ட் ப்ளஸ் எத்தனை ரிங் இருக்குது? 0 ரிங். ஸோ அப்போ 2 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். இதில் எத்தனை பை பாண்ட் இருக்குது? இது நாஃப்தலின். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் நாஃப்தலின். ஒரே ஒரு பென்சின், ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா C6H6ங்கிறது பென்சின். அந்த பென்சின் 2 கம்பைன் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அது நாஃப்தலின். ஸோ இந்த 1 2 3 4 5 5 பை பாண்ட் ப்ளஸ் எத்தனை ரிங் இருக்குது? 2 ரிங். ஸோ அப்போ 2 = 7 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். அண்ட் இதுக்கு நான் சொன்னது தான், நான் ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் -1. கியூபோடைய நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் 6 -1 5 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.